நடப்பதற்காகவும் அவருக்கு பிரியமானவர்களாக நாம் மாறுவதற்காக நம்மை அவர் தெரிந்தெடுத்ததற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவருக்காக நாம் வாழப் போகிறோம். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். We are moving forward each and every day to live a life which pleases the Lord our God. நம்முடைய தேவனை பிரியப்படுத்துவதற்காக, நம்முடைய தேவன் சொல்லிய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்காக, நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளை அதன்படி நடப்பதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கோம். This is a journey where we are traveling to a destination which the Lord has prepared for us. The destination is not near. We are traveling. அது தூரமா இருக்கிறது, ஆனாலும் அங்கே போய் சேருவோம் என்பது நமக்கு அது தெரியும். நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் சேர்ந்து படிப்போம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். Can we read once again? நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். My beloved brothers and sisters in Christ, this morning I would like to tell you some secrets. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சில ரகசியங்களை நான் சொல்வதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். அந்த ரகசியம் என்னவென்றால், நீதிமான்கள் பாவிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீதிமான்களுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீதிமான்களுடைய பாதைகள் செவ்வையா இருக்கிறது, நேராக இருக்கிறது. அதில் எல்லாவிதமான காரியங்களும் அவனுக்கு தெரியும். நீதிமான் நடக்கும் பொழுது அவன் பாதைகளிலே என்ன இருக்கிறது என்று சொல்லி தெரியும். ஏனென்றால் நீதிமானுடைய பாதை அது மிகவும் பிரகாசமாக இருக்கும். சாதாரண பிரகாசம் இல்லை, சூரியனுடைய பிரகாசத்திற்கு ஒப்பாக சூரியனுடைய பிரகாசத்தை போல் இருக்கும். இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் நடக்கிற பாதை அது எப்படிப்பட்ட பாதை என்று நமக்கு தெரியவில்லை. அந்த பாதையினுடைய முடிவில் தான் தெரியுது, ஐயோ இந்த வழியை நடந்து வந்திருக்கேன், நான் இந்த மனிதனோடு நான் டிராவல் பண்ணனா, இந்த ஃப்ரெண்டோடு கூட நான் டிராவல் பண்ணி வந்துட்டேனே. வேதம் சொல்லியிருக்கிறது, நீதிமானுடைய வழிகள் அது நடுப்பகல் போல அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நாம் எல்லாருக்கும் தெரியும், சூரியன் அது ஈஸ்ட்ல உதிக்கிறது, வெஸ்ட்ல மறைகிறது. இந்த சூரியன் உதிக்கும் பொழுது அதோடைய வெளிச்சம் சற்று குறைவா இருக்கும், சற்று பிரகாசம் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். ஆனாலும் அந்த பிரகாசம் மதியானம் 12 மணி போல 1 மணி போல பிரகாசம் இருக்காது. சூரிய பிரகாசம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே எழும்பி வரும். அந்த கடலிலிருந்து அப்படியே எழும்பி வரும் பொழுது அது சுற்றி இருக்கிற எல்லா இருளையும் மறைய செய்கிறது. நீதிமானுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்வதற்காக எண்ணம் கொள்ளும் பொழுது, அவன் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் பொழுது, அவனுடைய நீதியின் சூரியன், இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியன் அவன் மீது பிரகாசிக்க ஆரம்பிக்கிறார். இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையின்படி வாழ்வதற்காக தன்னை ஒப்புக் கொடுக்கும் போது, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து அவன் மீது உதிக்க ஆரம்பிக்கிறார். அந்த மனிதன் செலவழிக்கிற நேரத்தை பொறுத்து, ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் அவன் ஒரு மணி நேரம் செலவு செய்யும் பொழுது அவனுடைய வழிகளை அவன் செவை செய்கிறான். 2 மணி நேரம் செலவழிக்கும் பொழுது, 3 மணி நேரம் செலவழிக்கும் பொழுது நீதியின் சூரியன் அவன் மீது உதித்துக் கொண்டே இருக்கிறார்.
இந்த நீதியின் சூரியன் வழிகளை செவ்வை செய்கிறார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் உன்னை தாங்குவார்கள். நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பையும் நடப்பாய், பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். ஏன் தெரியுமா? சிங்கங்களும் பால சிங்கங்களும் இரவில வேட்டைக்காக வரும், காலையில போய் அதை ஒதுங்கி கொள்ளும் மரத்து கீழே, அதோடைய குகைக்குள்ளே. உங்களுடைய பாதைகள் நடு பகலை போல பிரகாசிக்கும் பொழுது சிங்கங்கள் வந்தாலும் சரி, சர்ப்பங்கள் வந்தாலும் சரி, தேளுகள் வந்தாலும் சரி, அதை நீங்கள் மிதித்து போடுவீர்கள். இருளிலே தான் எது நடமாடுதுன்னு தெரியாது. இரவிலே தான் உங்கள் பாதைகள் இருளா இருக்கும் பொழுது உங்கள் பாதைகளிலே எது வருதுன்னு தெரியாது, என்ன விலங்கு இருக்குன்னு தெரியாது, என்ன துஷ்ட மனிதர்களுக்கு தெரியாது. ஆனால் அவருடைய பாதைகள் சூரிய பிரகாசம் போல வெளிச்சமா இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் கண்டறிந்து கொள்ள முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு துன்மார்க்கமான கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே வளரும் பொழுது நம்முடைய பாதைகள் தெளிவாய் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. நீங்க கர்த்தரை விட்டு தூரம் வாழ்ந்து கொண்டிருந்தீங்க பாத்தீங்களா? அந்த நாட்களிலே உங்கள் பாதைகள் எவ்வளவு இருளா இருந்தது தெரியுமா? நீங்க எதற்கு நேராய் போய் கொண்டிருக்கிறீங்க? நரகத்திற்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது என்பதை மறந்திருந்தோம். ஏன் நீதிமானுடைய பாதைகள் வெளிச்சமா இருக்கிறது? நீதிமானுடைய பாதை அது பரலோகத்திற்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. துன்மார்க்கனுடைய பாதை அது இருளா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது நரகத்திற்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. நீதிமானுடைய பாதையிலே அவனுக்கு பயம் இருக்காது. துன்மார்க்கனுடைய பாதையிலே அவன் போகிற வழியெல்லாம் பயமா இருக்கும். எங்க எது இருக்கிறது தெரியாது. உங்களுடைய வீட்டுல கரண்ட் போயிருச்சுன்னு சொன்னா நம்முடைய கண்களிலே நாம் எதையும் பார்க்க முடியாது. இருட்டிலே கைகளை வைத்து நாம் தேடுவோம். எங்க மேட்ச் பாக்ஸ் இருக்கு, எங்க லைட்டர் இருக்கு, எங்க கேண்டில் இருக்குன்னு சொல்லி நம் கைகளை வைத்து தேடுவோம். இப்படித்தான் துன்மார்க்கனுடைய வாழ்க்கை குருட்டாட்டம் உள்ள வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. நான் உங்களுக்கு வேதத்தில் இருந்த சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். I would like to give you certain few examples from the Bible. வேதத்திலே நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன், கர்த்தராலே தெரிந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஆபிரகாம். தேராகினுடைய மகன் ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இருந்தார். இந்த ஆபிரகாம் தான் வாழ்ந்த அந்த தேசத்திலே ஒரு நாள் ஆபிரகாமுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. ஆபிரகாமே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாம் ஆரானை விட்டு தன்னுடைய தகப்பனுடைய குடும்பத்தை விட்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமோடு கூட சேர்ந்து ஆபிரகாமுடைய நெஃப்யூ லோத்து எனப்படுகிறதான ஆபிரகாம் உடைய நெஃப்யூ சொந்தக்கார பையன் சேர்ந்து கொள்றாரு. இந்த லோத்துவும் ஆபிரகாம் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆபிரகாம் லோத்துவுக்கு நல்ல ஒரு உறுதுணையா இருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட வருஷங்களிலே ஆபிரகாமுடைய செல்வங்கள் அதிகமானது, லோத்தினுடைய செல்வங்கள் அதிகமானது. சில நேரங்களிலே ஒரு மரத்திற்கு தண்ணீர் ஊற்றும் பொழுது அந்த மரத்தை சுற்றிலும் இருக்கிற செடிகளும் அது செழிப்பாய் வளர்வதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு மரம் காய்ந்து போகும் பொழுது அந்த மரத்தை சுற்றிலும் இருக்கிற செடிகளும் காய்ந்து போய் கொண்டிருக்கும். அதே போலத்தான் லோத்துவினுடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமை பின்தொடர்ந்து போய்கொண்ட லோத்து வாழ்க்கையிலே ஆபிரகாமை சுற்றிலும் செழிப்பு இருந்தது. அதனாலே லோத்தினுடைய எல்லாவற்றிலும் செழிப்பு காணப்பட்டது. வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஆபிரகாமுடைய சொத்துக்களையும் லோத்துவின் சொத்துக்களையும் ஒரே இடத்திலே வைத்து பாதுகாக்க முடியவில்லை, பராமரிக்க முடியவில்லை. 2 வேலைக்காரர்களுக்கும் சண்டை வந்ததாம். லோத்துவினுடைய வேலைக்காரருக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரரும் சண்டை வந்துருச்சு. நாங்க எந்த இடத்துல என்னுடைய ஆடுகளை மேய்ச்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, லோத்து, இந்த முழு பூமியும் உனக்கு முன்பாக இருக்குதுல்ல, நீ வலதுபுறம் போனா இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா வலதுபுறம் போறேன்னு சொல்லும் பொழுது லோத்துவுக்கு வலதுபுறத்திலே யோர்தான் நதி அண்டையிலே
பச்சை பசையாக ஒரு தேசத்தை பார்க்கிறார். யோர்தான் நதியோரத்திலே தன்னுடைய ஆடுகளுக்கும் மந்தைகளுக்கும் மிகுந்த உணவு இருக்கிறதை பார்க்கிறார். லோத்து சோதம் குமாராவுக்கு நேராக அவர் கூடாரம் போட்டு அந்த இடத்திற்கு போகிறார். ஆபிரகாமோ அவர் அங்கே இருக்கிறார். இங்கே லோத்து ஒரு பெரிய தவறு பண்ணார். ஆபிரகாம் என்னும் நீதிமானோட ஒட்டி கொண்டு நீதிமானோடு டிராவல் பண்ணதாலதான் லோத்தினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறது என்பதை லோத்து மறந்து விட்டார். இன்னைக்கு அநேக நேரத்திலே நீங்களும் நானும் கர்த்தரோடு இருக்கும் பொழுதுதான் இந்த சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நித்திய ராஜ்யத்திற்குடைய எல்லாமே கிடைக்கிறது என்பதை நாம் சில மறந்து போகிறோம். லோத்தும் அப்படித்தான் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறார். லோத்து போகும் பொழுது அநேக ஆடு மாடுகளையும் அநேக மேய்ச்சல்களையும் சொத்துக்களோடு சோதம் குமாராவுக்கு நேராக அவர் ஒரு டென்ட், ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே அவர் வாழ்கிறார். என்ன நடந்தது தெரியுமா? வாட் ஹேப்பன்ட்? ஒரு நாள் ஆபிரகாம் இடத்திலே ஒருவன் ஓடி வருகிறான். ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று சொல்லி, ஆபிராம், ஆபிராம் என்று சொல்லி கத்திக்கொண்டே வருகிறான். என்னவென்று கேட்டால், லோத்தையும் அவன் மனைவியையும் அவன் 2 குமாரத்திகளையும் அவன் சொத்துக்களையும் 5 ராஜாக்கள் வந்து சோதம் குமாராவின் ராஜாக்களையும் எடுத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு கைதியாக போய்விட்டாங்க. ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை. இரவோடு இரவாக தன் வீட்டில் இருந்த 300 பேரை கூட்டிக் கொண்டு ஆபிரகாம் போய் லோத்துவை அந்த 5 ராஜாக்களிடத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வருகிறார். இது பெரிய ஒரு சம்பவம். ஆனால் சுருக்கி சொல்கிறேன், லோத்துவுக்கு இப்பவும் புரியவில்லை. இந்த ஆபிரகாம் அவரோடு கூட இருக்கிறதுனால தான் எனக்கு பாதுகாப்பு இருக்கும், அவரை விட்டு தூரம் போனதுனால தான் என்னை கைதியாக பிடித்து கொண்டு போனார்கள் என்று லோத்து மறந்து விட்டார். மறுபடியும் லோத் என்ன பண்றாரு? தனக்கு இஷ்டமான வாழ்க்கையை தெரிந்தெடுத்து போகிறார். இன்னைக்கு அநேக நேரத்திலே நீங்களும் நானும் லோத்துவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are not willing to stay with the Lord Jesus, but we are setting our ways, we are parting our ways and moving from the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினை விட்டு, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு, அவர் காண்பிக்கும் வழியை விட்டு, அவரோடு இருப்பதை விட்டு நாம் விலகி போய் கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே லோத்துவை போல லோத்தினுடைய சொத்துக்களையும் பிள்ளைகளையும் அடிமையாக அந்த ராஜாக்கள் வந்து பிடித்து கொண்டு போனதை போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சொத்துக்களையும் பிசாசன முடக்கி போடுகிறான். எதற்கென்று தெரியாது, திடீரென்று சொல்லி வேலை போயிருக்கும். ஏனென்று தெரியாது, திடீரென்று பிள்ளைகள் சரியா படிக்க மாட்டாங்க. ஏன் தெரியாது, திடீர்னு வீட்டுல சமாதானம் இருக்காது. இதெல்லாம் அறிகுறி. எது தெரியுமா அறிகுறி? These are the signs of captivity. These are the signs of bondages. These are the signs the enemy has attacked your house. These are the signs the enemy has captured you. Can someone say hallelujah? Can someone glorify the Lord? Leroda sike leba siarash. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்பொழுது அடிமையாக விற்கப்பட்டீங்க என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா? எப்பொழுது நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போக ஆரம்பித்தீங்களோ, எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில சுயமாய் சிந்திக்க ஆரம்பித்தீங்களோ, கர்த்தர் காண்பிக்கிற வழியை விட்டு உங்களுக்கு என்று ஒரு வழி சோதோமுக்கு நேராக கூடாரத்தை போட்டீங்களோ, the moment Lot has put his tent towards Sodom and Gomorrah, he lost all his fortunes. I believe அவன் ஆபிரகாமை விட்டு தூரம் போன அன்னிலிருந்தே லோத்துவின் மீது பயங்கரமான பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் லோத்து உணராதிருந்தான். டுடே, இன்னைக்கு அநேக நாட்களிலே நீங்களும் கர்த்தரை விட்டு தூரம் போகிற அந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பித்திருக்கும். ஆனால் நீங்கள் உணராது இருந்திருப்பீங்க. எப்ப திரும்ப உணர்வீங்க? உங்க வாழ்க்கையில இருக்கு எல்லாமே போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ நான் ஆண்டவரிடத்துல நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி வருவோம். லோத்துவின் வாழ்க்கையிலும் அப்படித்தான் பச்சை பசையா இருக்கிறது என்று சொல்லி ஆபிரகாமை விட்டு விலகி போகிறான். ஆபிரகாம் சொல்லுகிறார், லோத்து நீ வலது புறம் போனா இடது புறம் நான் போகிறேன், எதற்கு உனக்கு எனக்கு சண்டை? லோத்து என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? சித்தப்பா நான் உங்களை விட்டு போக மாட்டேன். லோத்து ஆபிரகாம் யார் லோத்துக்கு? சித்தப்பா நான் உங்களை விட்டு போக மாட்டேன்ப்பா, நான் இங்கேதான் இருப்பேன், உங்க கூட தான் இருப்பேன். சண்டை வருதா நான் சண்டை போடாம பாத்துக்கிறேன், நான் எங்க வேலைக்காரர்களுக்கு அறிவுரை சொல்றேன், இப்படி சொல்லி கூட இருந்திருக்கணும். ஆனால் லோத்தினுடைய கண்கள் சோதோமின் மேல் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது.
இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வழி விலகிறதுக்கான ஏதுவான பாதைகள், சிந்தனைகள் இருக்கும் என்று சொன்னால் அது துன்மார்க்கமான வழி, அது இருளான வழி. ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்ததினாலே ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். 5 ராஜாக்களை எப்படி ஆபிரகாம் போய் முறியடிக்க முடியும்? வேதம் சொல்கிறது கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தார். நீதிமானோடு கூட நீதியின் சூரியன் இருக்கிறார். நீதிமானோடு கூட கர்த்தருடைய காரியங்கள் இருக்கும். துன்மார்க்கனோடு கூட கர்த்தர் இருக்க மாட்டார். துன்மார்க்குடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. The prayers of the unrighteousness, the prayers of the disobedient, the Lord hates those prayers. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். கர்த்தரிடத்திலே போக வேண்டும் என்று சொன்னால் நீதியின் வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியன் பிரகாசம் போல இருக்கும். தேவ பிள்ளையே, அருமையான வாலிப பிள்ளைகளே, வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்தித்தவர்கள் இடத்துல போய் கேட்டு பாருங்க. வாழ்க்கையில பாவத்தின் உச்சத்துல போனவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. இருளான பாதை, கர்த்தரை விட்டு விலகி போகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லி அது தற்கொலைக்கு சமானம். அது உங்கள் பாதைகளிலே அடுத்து எதை மிதிக்க போறீங்க என்று தெரியாது. என்ன குழி இருக்க போகிறது, என்ன குழிக்குள்ள உங்களை தள்ளிவிட போகிறாங்க என்று தெரியாது. இந்த லோத்துவும் ஆபிரகாமை விட்டு தூரம் போன முதல் தடவை அவன் எல்லாராலும் அவமானப்பட்டதை போல அவன் அடிமையாக பிடித்து கொண்டு போகப்பட்டான். ஆபிரகாம் மறுபடியும் மீட்டு கொடுக்கிறார். இப்பொழுதாவது லோத்துக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் ஆபிரகாமோடு கூட இணைந்து இருக்கணும்னு சொல்லி. இல்ல, லோத்துக்கு மனது வரல. மறுபடியும் லோத்து சோதம் குமாரனாக போய் வசிக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் தூதர்களும் 3 பேர் ஆபிரகாமுடைய வாசல் அருகே வந்து நிற்கிறாங்க. ஆபிரகாம் போய் கேட்கிறாரு, வாங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு உணவு செய்து வைக்கிறேன் என்று சொல்லி. இந்த ஆபிரகாம் எல்லாருக்கும் உணவு பரிமாறிவிட்டு கர்த்தர் ஆபிரகாமுடைய குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறார். அடுத்த வருஷம் சாரால் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாங்க என்று சொல்லி. அதற்கு பிறகு கர்த்தரும் தூதர்களும் சோதமை நோக்கி போகும் பொழுது கர்த்தர் நினைக்கிறார், என்னுடைய நண்பனாகிய ஆபிரகாம் நான் எப்படி மறைப்பேன் நான் செய்வதை. ஏன்னா ஆபிரகாம் எப்படி இருக்கார், நீதிமானா இருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாமே நான் சோதமை அழிக்க போகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய நெஃப்யூக்காக, தன்னுடைய உறவுக்கார பையனுக்காக ஆபிரகாம் கெஞ்சுகிறார், ஆண்டவரே 100 நீதிமானதை அழிப்பீங்களா? வேதத்தை படிச்சு பாருங்க, ஆதியாகமத்தில் இருக்கிறது. 50 நீதிமானதை அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 45 நீதிமானதை அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன்னு சொல்றார் ஆண்டவர். 30 நீதிமான் இந்த அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 20 நீதிமான். கடைசியில லோத்து கேட்கிறார், ஆண்டவரே 10 நீதிமானதை அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். அப்படி என்று சொன்னால் சோதம் குமாராவிலே 10 நீதிமான் கூட இல்லை. இப்பொழுது சோதம் குமாரை அழிப்பதற்காக 2 தூதர்களும் சோதம்குள்ள போறாங்க. சோதோமிலே அருவருக்கத்தக்க பாவங்கள், சோதோமிலே சொல்லக்கூடாத அருவருப்பான பாவம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சோதோமை அழிப்பதற்கு வானத்திலிருந்து கந்தகத்தை அனுப்ப போகிறார். அவர்கள் லோத்துவின் வீட்டிலே போய் நீ இங்கிருந்து கிளம்பு என்று சொல்லும் பொழுது லோத்துவுக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக கிளம்ப சொல்றாரு? சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை வார்ன் பண்ணுவார். My daughter, my son, go away from this place. Do not speak with this person. இந்த மனிதனோடு பேசாத, இந்த இடத்துல தங்காத, இந்த இடத்தை விட்டு நீ தூரம் போ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். கர்த்தர் அனுப்பின 2 தூதர்களும் லோத்து கிட்ட சொல்றாங்க, லோத்து இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது, ஒரு பெரிய அழிவு. இந்த சோதம் குமார நாளை காலையில அக்கினி கந்தகமா இருக்கும். This will be burned down to ashes. லோத்துக்கு ஒண்ணுமே புரியல. ஏனால் லோத்துடைய சொத்துக்கள் மேலும், லோத்தினுடைய மந்தைகள் மேலும், லோத்துவினுடைய கோல்டு ஜுவல்ஸ் எல்லாமே அதிகமா இருக்குது. எப்படி இதை விட்டுட்டு நான் போறது? இப்பொழுது தேவ தூதரிடத்திலே தவறு செய்வதற்காக அந்த ஊர் ஜனங்க வாலிபர்கள் எல்லாம் வந்து கேட்கிறாங்க, பாருங்க லோத்து தெரிந்தெடுத்த பாதை எப்படி இருக்குதுன்னு சொல்லி. தேவ தூதர்களிடத்திலே தவறு செய்வதற்கு வாலிபர்களும் முதியவர்களும் வந்து நிக்கிறாங்க. லோத்து சொல்றாரு, ஐயா எங்க வீட்டுல 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க,
அவங்களுக்கு திருமணம் ஆகல, அவங்கள நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, அந்த எங்க வீட்டுக்கு வந்து அவர்களை விட்டுருங்கன்னு சொல்லி. ஆனாலும் கதவை உடைக்க அவர்கள் எத்தனிக்கும் பொழுது இந்த 2 தேவ தூதர்களும் அந்த இருக்கிற எல்லாருக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணினார்கள். அவருடைய கண்கள் பார்வை இல்லாமல் போய்விட்டது. சீக்கிரமா காலையில இந்த தூதர்கள் சொல்றாங்க, லோத், இந்த இடத்துல ஒரு பெரிய அழிவு உண்டாக போகிறது, காலி பண்ண, உனக்கு தெரிந்தவர்கள் இடத்துல போய் சொல்லு. லோத்து போறாரு, தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளை திருமணம் பண்ண போகிற அந்த மனிதன் இடத்துல போய் சொல்றாரு, தம்பி, இந்த இடத்தை அழிக்க போறாங்களாம், இந்த இடத்தை கந்தகம் வந்து அழிக்க போகிறது, கிளம்புங்கன்னு சொல்லி. அந்த பைபிள் எழுதி இருக்கிறது. அந்த 2 வாலிபர்களும் சிரிக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க. இவர் ஏதோ பரியாசம் பண்ணுவதே போல இருக்குதுன்னு சொல்லி நம்பல. தவறாக பாதையை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்கள் வார்த்தைக்கு வல்லமை இழந்து போவீங்க. நீங்க எடுத்துட்டு போன எல்லாத்தையும் இழந்து போயிருவோம். லோத்து தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வேகமாக அவர் போய் கொண்டிருக்கிறார். வானத்திலிருந்து கந்தகம் வந்தது, சோதம் குமார் அழித்து போட்டது. லோத்தினுடைய மனைவியும் உப்பு தூணாய் மாறிவிட்டாள். சில நேரங்களிலே உங்க கூட இருக்கிறவங்க பாதையை தவறா சூஸ் பண்றதுக்கு உங்களை அவர்கள் டியூன் பண்ணுவாங்க. they will tune you. beware they will tune you. லோத்துவின் மனைவி, என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் போகுதே, தேவதூதன் சொல்லுகிறார், திரும்பி பார்க்காதே, do not turn, போயிட்டே இருன்னு சொல்றாரு. லோத்துவும் பிள்ளைகளும் திரும்பி பார்க்காம ஓடுறாங்க. மனைவி மாத்திரம் சோதம் குமாராவையும் அதினுள்ள சொத்துக்களையும் ஆடு மாடு திரும்பி பார்த்த பொழுது இந்நாள் வரைக்கும் உப்பு தூணா இருக்கிறாங்க. தேவச்சனமே, நம்முடைய பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகளை சூஸ் பண்றோம்? லோத்துவினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். லோத்துவினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கிறது. வேதத்திலே முழுவதிலும் நமக்கு கர்த்தர் நிறைய காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீதிமானுடைய பாதை நடுப்பகலை போல பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன்னைக்கு அநேகருடைய பாதைகளை நீங்க தவறா சூஸ் பண்ணி சில பாதைகளிலே உங்களுக்கு நடக்க போகிற ஆபத்துகளை மறந்து இருக்கிறீங்க. ஆபிரகாம் இடத்துல யார வந்து ஆபிரகாம திருடிட்டு போனாங்களா? ஆபிரகாம கொள்ளையடிச்சிட்டு போனாங்களா? ஆபிரகாம் சொத்து பறி போச்சா? இல்ல. ஆனால் லோத்துவினுடைய சொத்துக்களும் லோத்துவின் மனைவியும் அவனுடைய வேலைக்காரர்களும் பறி போனார்கள். My beloved brothers and sisters, இன்னைக்கு உங்க பாதைகளிலே இருள் இருக்கிறதா? அப்படி என்று சொன்னால் உங்களுடைய துன்மார்க்கத்தனத்தை, எனக்குள்ள இருக்கிற துன்மார்க்கத்தனத்தை நான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுங்கள். நீதியின் சூரியன் அவர் உதிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனது போல நீங்களும் நானும் பிரிந்து போகாதிருப்போம் கர்த்தரை விட்டு. Do not stray away from the presence of the Lord. My beloved brother, my beloved sister, you know, இந்த வழியில போனா பிரச்சனை இருக்கிறது. Because you have already experienced the path which you have chosen, but still, like Lot, you are trying to stay in Sodom and Gomorrah. லோத்துவுக்கு முதல் தடவை அடிபட்டுட்டான், சொத்து எல்லாமே பறி போயிடுச்சு. ஆனா ஆபிரகாமினாலே கர்த்தர் கிருபையாய் மீட்டு கொடுத்தார். இரண்டாவது முறை சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போனது. entire wealth are destroyed by fire. Maratu lekayina mangurosh erutasto lekuromanda leshiara. ஒரே ஒரு தடவை லோத்து யோசித்திருந்தால், ஒரே ஒரு தடவை லோத்து எங்க சித்தப்பா கூட இருந்துக்கிறேன் நானு, எனக்கு அங்கதான் சேஃப்டி நினைச்சிருந்தா லோத்துவினுடைய எல்லாமே காத்து கொள்ளப்பட்டிருக்கும். லோத்துவுக்கு உலகத்தின் மீதும் பணத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் ஆசை வந்தது. பச்சை பசையா இருக்கிற சோதோமின் மீது ஆசை. கர்த்தர் சொன்னார் ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமை அவனுக்கு கானானை கொடுப்பேன் என்று சொல்லி. ஆனால் லோத்துவுக்கும் தெரியும் கர்த்தர் கானானை தான் ஆபிரகாம் நம்ம சித்தப்பா கொடுக்க போறான்னு சொல்லி. ஆனால் லோத்து நினைச்சான், இன்னொரு தடவையும் கர்த்தர் ஆபிரகாமை அனுப்பி என்னை காப்பாற்றி விடுவார் என்று சொல்லி. இந்த தடவை காப்பாற்றினாரு, ஆனா சொத்துக்கள் எல்லாம் போயிருச்சு.
லோத்தினுடைய வாழ்க்கை எப்படி ஆச்சு தெரியுமா? லோத்து சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். லோத்தினுடைய வாழ்க்கையை படித்து பார்த்திருக்கீங்களா? லோத்தினுடைய மனைவி இறந்ததற்கு பிறகு தன்னுடைய இரண்டு பிள்ளைகளும் சொந்த தகப்பனாலே குழந்தை பெற்றெடுத்தார்கள். தகப்பனுக்கு தெரியாது. மலை தேசத்தை தங்கி மோவாப் எனும் சந்ததி இன்னை வரைக்கும் இருக்கிற மோவாபியர்களுக்கு தகப்பன் லோத்தினுடைய முதல் பிள்ளை. இரண்டாவது பிள்ளை அம்மோனியர்கள், அமோரைட்ஸ், அம்மோனியர்களுக்கு தகப்பன். சபிக்கப்பட்டவர்கள். இந்த இரண்டு பேரும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு எப்பொழுதும் எதிரியாகவே இருக்கிறாங்க. தேவ ஜனமே, sometimes the path we are choosing destroys the entire generation. நாம் தெரிந்தெடுக்கிற பாதை முழு சந்ததியையும் அது கெடுத்து போடுகிறது. I humbly request my beloved brothers and sisters, be careful in choosing your path. உங்களுடைய வழிகளை தேர்ந்தெடுப்பதற்கு கவனமாக இருங்கள். உங்கள் சந்ததியை அது கெடுத்துவிடும். கர்த்தருடைய பாதையில் நடக்கும் பொழுது சந்ததி சந்ததி சந்ததியாக உங்கள் சந்ததி கர்த்தரை சேவிக்கும். லேமா ஹாந்தோ ரோஷ் இருக்கீங்களா? Can someone say hallelujah? Can someone say hallelujah? Le rose kala hamorosh mara handa rebeshiadala. நீதிமானுடைய பாதைகள் நடுப்பகலை போல பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கும். உங்கள் சந்ததி சந்ததியாய் கர்த்தரை சேவிக்க வேண்டுமா? உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள். மாசானா கருட்டா செகலிஷ். Prepare your path. Remove all the darkness. Do not be like Lot. லோத்துவை போல இருக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா, சோதம் குமாராவிலே பாவத்திற்கு பஞ்சமே இல்லை. சோதம் குமாராவிலே எனி டைம் எனிவேர் anyone can do sins. On the street, on anywhere they can go and sin. சோதம் குமாரா பச்சை பசையா இருக்கிறது, பாவம் நிறைந்திருக்கிறது, மனிதரிடத்திலே தெய்வ பயம் இல்லை. லேமா ஹாந்தோரோஷ். இன்னைக்கு உலகத்திலே சோதம் குமாராவின் பாவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, this world is going through the ways of Sodom and Gomorrah. சோதம் குமாராவினுடைய பாவத்திற்குள்ளாக உலகம் போய்க் கொண்டிருக்கிறது. உலகம் நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. ரைட் திஸ் டவுன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு தெரியாது பிரதர் அதெல்லாம். அப்பனா நீங்க இந்த உலகத்துல இல்லை. நீங்க சென்னையில, நான் இருக்கிற தமிழ்நாட்டில், இந்தியாவில், அமெரிக்காவில் கிடையாது, வெளிநாடுகள் கிடையாது, நம்ம இருக்கிற தமிழ் கலாச்சாரத்தில் நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வேர் யூ? எங்க இருக்கிறீங்க? யூ நோ எவ்ரிதிங். ஆணும் அவலட்சணங்களை செய்கிறதும் பெண்ணும் அவலட்சணங்களை செய்கிறதுமான காரிய கலாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. These were the sins of Sodom and Gomorrah. These sins brought the judgment on the nation. சோதம் குமாராவின் மேலே நியாய தீர்ப்பு வந்ததற்கு காரணம், கர்த்தர் படைக்கப்பட்டபடி வாழாமல் துன்மார்க்கமாய் வாழ்ந்ததினாலே, இருளிற்குள் வாழ்ந்ததினாலே. யார் சொல்லிக் கொடுத்தா? Who taught them? தேவ தூதர்களை விட்டு விடாமல் அவர்கள் வந்து நிற்கிறாங்க. My beloved brothers and sisters, wake up. விழித்துக் கொள்ளுங்கள். Wake up. Do not choose to live in Sodom and Gomorrah. லோத்துவினுடைய கண்கள் பச்சை பசையாய் இருக்கிற சோதம் குமாராவின் மீது கண்களை வைத்து கூடாரத்தை போட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் உலகமாகிய சோதம் குமாராவின் மீது வாழ்வதற்காக முயற்சி செய்ய வேண்டாம். Set your eyes on the Lord.
Set your eyes on the heaven. கானான், பரலோக கானான் மீது கண்களை வையுங்கள். மேருகாசியாலாஷ். ஆபிரகாமுடைய கண்கள் கானானின் மீது இருந்தது. லோத்தினுடைய கண்கள் சோதமின் மீது இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய கண்கள் பரலோக கானான் மீது இராமல் உலகமாகிய சோதமின் மீது இருந்தால் அக்கினி கந்தகம் விழுகிறதான நாள் வருகிறது. கர்த்தர் இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். This earth is set for the judgment. இந்த பூமியானது நியாய தீர்ப்புக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. களைகளையும் பயிர்களையும் ஒன்றாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. களைகளையோ அவியாத அக்கினியிலே போடப்படும், பயிர்களோ களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். இரண்டுமே ஒன்றாதான் இருக்கு. ஆபிரகாமுடைய கண்கள் பச்சை பசையானதை நோக்கி இல்ல, கர்த்தர் எங்க இருக்க சொன்னாரோ அங்க இருந்ததினாலே ஆபிரகாமுடைய வழிகள் நடு பிரகாசத்திலே நடுப்பகலை போல பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. லோத்தினுடைய வழிகள் சபிக்கப்பட்டு இருளடைந்து ஒரு முறை கர்த்தர் காப்பாற்றினார். லோத்துவையும் அவனுடைய சொத்துக்களையும் மனைவியையும் பிள்ளையும் காப்பாற்றினார். லோத்துவுக்கு அப்ப கூட புத்தி வரல. எங்க அப்பா கூட இருந்தா, ஆபிரகாமோடு கூட இருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வராது, எனக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார். The Lord is protecting you. The Lord is delivering you from the hands of the enemy and giving your life back. மறுபடியும் கொடுக்கிறாரு. இங்க நீங்க வந்திருக்க எல்லாரும், you are a chosen generation. Your generations will be blessed. Your generations will not be cursed like Lot. லோத்துவை போல உங்கள் சந்ததி சபிக்கப்பட்டிருக்காது, உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Because you have chosen to live with the Lord. You have chosen to be in union with Christ. கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஒன்றாய் இருப்பதற்காக தீர்மானம் செய்திருக்கிறீங்க. உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே என்று சொல்லி. நியூஸ் ஓபன் பண்ணி பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் கொலை, prostitution இப்படிப்பட்ட நியூஸ் இல்லாம இருக்கான்னு பாருங்க. சென்னையில், தமிழ்நாட்டில் எல்லா நாளுமே இந்த பாவங்கள் நடந்து கொண்டே இருக்கு. இன்னொருத்தன் மனைவிய ஒருத்தன் எடுத்து அவனை கொன்று போடுறாங்க. These are sins of Sodom and Gomorrah. கர்த்தர் வைத்திருக்கிற நீதியின் குடும்பம் இல்லையே. கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறாரு, காப்பாத்துறாரு சொல்லி நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். லோத்துக்கு சந்தோஷம் எல்லாம் ஆபிரகாம் இருக்கிறாரு, என்னை காப்பாத்திடுவாரு, ஆபிரகாம் இருக்கிறாரு, காப்பாத்திடுவாரு. நோ, லோத் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாரு. லோத்தினுடைய சந்ததியை சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறிவிட்டது. சோதம் குமாராவின் பாவம் லோத்தினுடைய 2 பெண் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டது. The sins of Sodom and Gomorrah cling to the bodies of the 2 girls. உங்களுக்கே தெரியாது உங்களுக்குள்ள என்ன ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி. உங்களுக்கே தெரியாது உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ப்ரோக்ராம்ஸ், எப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கிறீங்களோ உங்க பிரெயின்ல அந்த ப்ரோக்ராம் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். மூத்த மகள் சொல்றாங்க, இங்க நமக்கு ஆண்களே கிடையாது, நம்முடைய தகப்பன் மூலமா நம் சந்ததியை நாம் பெருக செய்வோம் என்று சொல்லி. எவ்வளவு மோசமான காரியம் பாருங்க. This is a sin of Sodom and Gomorrah. மலைக்கு சோதமை விட்டு சோதம் அழிஞ்சிருச்சு, ஆனாலும் சோதமினுடைய காரியம் அழியவில்லையே. இன்னைக்கு நீங்க சோதமை விட்டு வெளியே வந்திருக்கலாம், உலகத்தை விட்டு வெளியே வந்திருக்கலாம். That doesn't mean the program inside you is dead. That doesn't mean பாவத்தினுடைய காரியங்களுடைய வீரியம் குறைந்து விட்டது என்று சொல்லி. Every day you have to kill those sins and the thoughts. சோதமினுடைய காரியத்தை ஒவ்வொரு நாளும் லோத்தினுடைய பிள்ளைகளும் அதை கொன்று கொண்டே இருந்திருக்க வேண்டும். At least they should realize now, they should go back to Abraham.
லோத்துவின் பிள்ளைகளை இப்பயாவது புரிந்திருக்கணும். நம்ம சந்ததி காப்பாற்றப்பட வேண்டும். என்னுடைய சித்தப்பாவாகிய ஆபிரகாம் இடத்தில் நான் போகிறேன் என்று சொல்லி அவர் போயிருக்கணும். நோ, ஒரு தடவை நீங்க வழி விலகி போய் காப்பாற்றப்பட்டு மறுபடியும் காப்பாற்றப்பட்டு அடுத்த முறைலாம் போகவே தோணது. கர்த்தரிடத்துல வேதம் சொல்லியிருக்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதிலே நாசமடைவான். When you harden your heart again and again and again, sometimes swiftly the danger will come. I am not a righteous person, I am not a holy person, but the Savior, my Lord Jesus, has saved me. நான் பரிசுத்தமானவன் நீதிமானவன் கிடையாது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். The Lord has chosen me, the Lord has chosen you. உங்களையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா? இல்ல. நான் லோத்துவை போல அலைந்து திரிந்தேன், ஆனால் கர்த்தர் அவருடைய கிருபையினாலே என்னை அவரோடு சேர்த்து கொண்டார். உலகத்திற்கு எல்லாரும் எனக்கு பாவம் இல்லை என்று சொல்லுமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. Once we were lived to this world, but now we are set apart and we are living a righteous life for the Lord Jesus. We are waiting for this kingdom to come on this earth. கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். Can someone say amen? Rabba shanda liya ragadia robodoshe. லோத்தினுடைய சந்ததியை சபிக்கப்பட்டு போனது. லோத்தினுடைய சந்ததியை பாலாய் போனது. லோத்தினுடைய சந்ததி அருவருக்கத்தக்க சந்ததியாய் மாறிவிட்டது. இந்த லோத்து யாரு? ஆபிரகாமுடைய நெஃப்யூ, ஆபிரகாமுடைய தம்பி பையன். இருக்கீங்களா? இந்த செய்தி கொஞ்சம் ஆழமான சத்தியமா இருக்கும். பட் ஐ விஷ், நான் நம்புறேன் இந்த செய்தியினுடைய சார அம்சம் உங்களுக்குள்ளே அது போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி. I strongly believe the essence of this message is going inside you. I am giving a program that can reprogram, rewire whatever the enemy has kept inside you. Through the grace of the Lord Jesus, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே சொல்லப்படுகிற இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்க எல்லா கட்டுகளையும் எல்லா விதமான பாவத்தினுடைய அந்த வல்லமையும் அது மேற்கொள்ளத்தக்கதாக இந்த வார்த்தை போய் உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. You will know the truth and the truth will set you free. You are so blessed. நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We are not to live according to this rituals or this patterns of this world. நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருடைய திட்டத்தின்படி நீதிமான்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. If you believe and obey the word of the Lord, that will count as a righteousness to you and to your generation. Can I go ahead and tell you some other example? இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்கவா? Or else can I close this? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனார். ஆனால் ஆபிரகாமுக்கு சொந்தமல்லாத ஒருத்தங்க ஆபிரகாமோடு ஒட்டி கொண்டு ஆபிரகாமோடு கூட இருந்ததுனாலே ஆபிரகாம் உடைய ஆசீர்வாதம் அந்த மனிதனுக்கோ மனுஷிக்கோ வந்தது. யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? Do you know who is that? ஆபிரகாமுடைய Okay, good. Yes, I will go ahead. Yes, thank you. ஆபிரகாமுடைய நெஃப்யூ லோத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கல. பிகாஸ் லோத்து ஆபிரகாமை விட்டு தூரம் போயிட்டாரு. ஆனால்
எகிப்திலிருந்து ஒரு அடிமை பெண் ஆகிய ஆகார் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு கொடுக்கப்பட்டாங்க. நர்ஸா கொடுக்கப்பட்டாங்க. இந்த நர்ஸா இருக்கிற ஆகார் ஆபிரகாமோட கூடவே இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துல சாராய் சொல்றாங்க, ஆபிரகாம், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இந்த ஆகார் மூலமாக நமக்கு பிள்ளையை பெற்றிருப்போம் என்று சொல்லி ஆகாரை கொடுக்கிறாங்க. இந்த ஆகார் நிமித்தமாக ஒரு குழந்தை பிறக்கிறது ஆபிரகாமுக்கு. அந்த குழந்தையின் பெயர் இஸ்மவேல். நேற்று உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஒரு வசனத்தை நாம் படித்தோம். அந்த வசனத்துல ஆகார் சொல்றாங்க, என்னை காண்பவரே. ஞாபகம் இருக்கா? என்னை காண்பவரே, என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன் என்று சொல்லி எல் ரோயி என்று பேர் சொல்றாங்க ஆகார். இந்த கதை முழுவதையும் ஆகாருடைய ஸ்டோரி நேற்று நான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த ஆகார் பாருங்க, ஆபிரகாமை விட்டு பிரியவே இல்லை, ஆபிரகாமு கூட இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சாராய் செய்த ஒரு தவறான டிசிஷனால ஆகாருக்கு குழந்தையும் பிறக்குது. இப்பொழுது சாரால் சொல்றாங்க, ஆபிரகாம், இந்த இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்றான், இவனை துரத்தி விடு என்று சொல்லி. இந்த ஆகார் அதிகாலையிலே ஆபிரகாம் இந்த ஆகாரை எழுப்பி ஒரு கழுதையின் மீது கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து கொஞ்சம் அப்பத்தை கொடுத்து ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பி விடுறார் ஆபிரகாம். அவங்க போகிற வழியிலே தாங்கள் கொண்டு போன துருத்தியில் உள்ள தண்ணீர் முடிந்து போனது. இப்பொழுது ஆகார் தன்னுடைய பிள்ளையை அம்பு எரிகிற தூரத்திலே விட்டு விட்டு பிள்ளைக்கு எதிராக ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய்கொண்டு அழுகிறாங்க. என் பிள்ளை சாகிறத பார்க்க முடியல, என் பிள்ளை சாகிறத பார்க்க முடியலன்னு சொல்லி. வேதத்துல படிச்சு பாருங்க, அடிமை பெண்ணாகிய ஆகாரை கர்த்தர் கண்டு அவளுடைய அழுகுரலை கண்டு தேவ தூதனை அனுப்புகிறார். ஆகாரே, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்கிறார் தேவதூதன். ஆகார் அழுகிறாள், என் பிள்ளை சாக போகிறார் என்று சொல்லி. அப்பொழுது கர்த்தர் ஆகாரின் கண்களை திறக்கிறார். ஆகாரின் கண்களை திறந்த பொழுது ஆகாருடைய கண்கள் ஒரு ஊற்றை கண்டது. அந்த ஜீவ நீரூற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு போய் பிள்ளைக்கு கொடுக்கிறாள். பிள்ளை உயிர் பெறுகிறான். கர்த்தர் சொல்கிறார், உன் சந்ததியும் நான் ஆஸ்வதிப்பேன். வேதம் தெளிவாய் சொல்லிருக்கிறது. I don't have time to give you all the reference from the Bible. வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஆபிரகாம் ஜெபித்தபடியே கர்த்தர் ஆகாருடைய பிள்ளையாகிய இஸ்மவேலை பெருக பண்ணினார். நம்ப முடிகிறதா? அடிமை பெண்ணாகிய ஆகாரை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவார் என்று சொன்னால் லோத்துவை ஆசீர்வதிச்சிருக்க மாட்டாரா? ரெண்டு பேருடைய லைஃபை பார்க்கிறோம். ஒன்னு லோத்து, இன்னொன்னு ஆகார். ஆகாரை என்னதான் சாரால் கொடுமைப்படுத்தினாலும் நீ போய் உன்னுடைய நாச்சியாரிடத்தில் சேர்ந்து கொள் சொன்ன போது ஆகார் obeyed. Even though Agar is from Egypt, even though Agar didn't worship the Lord, but still she is naming, நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் சொல்றாங்க, எல் ரோஹி, எல் ரோஹி, என்னை காண்பவரே. இன்னைக்கு நம்ம நிறைய பாட்டு பாடுறோம், எல் ரோஹி எல் ரோஹின்னு பாட்டு பாடுறோம். இந்த பெயரை யார் வைக்கிறது? ஆகார் வைக்கிறாங்க. லோத்துவின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய லோத்து எல்லாவற்றையும் பேருக்கு ஏத்த மாதிரி he lost everything. He lost everything. He lost lot and lot. Lots and lots he lost. எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஆனால் ஆகார் ஆபிரகாமோடு கூட இருந்ததினாலே கொடுமைப்படுத்தப்பட்டால் ஆகார் சந்தோஷமா இருந்தாங்களா? இல்ல. ஆகாரை கொடுமைப்படுத்தினாங்க சாரால். ஆகார் பிரெக்னென்ட் ஆன போது ஆகார் சாராலை சரியா மதிக்கல. உடனே சாரால் ஆகாரை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. 2 முறை கர்த்தர் ஆகாரிடத்துல பேசினார். லோத்து இடத்துல 2 முறை லோத்துக்கு கர்த்தர் காப்பாற்றினார். 3வது முறை லோத்து மறுபடியும் ஆபிரகாம் இடத்திலே போகாமல் ஆபிரகாமை விட்டு தூரத்திலே மலையிலே போய் தங்கினார். ஆனால் இந்த ஆகாரோ கர்த்தரை தெய்வம் என்று தெரியாதிருந்தும் ஆபிரகாமோடு கூட ஒட்டி கொண்டதினாலே பாவியாக இருந்த ஆகார், எகிப்தின் அடிமை பெண்ணாக இருந்த ஆகாரை கர்த்தர் பெரிய ஜாதியாக்கினார். இன்றைக்கு வரைக்கும் இஸ்மவேலுடைய சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. Do you know that? இன்னைக்கு வரைக்கும்
இஸ்மவேலுடைய சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. லோத்துவின் சந்ததி வாழல. ஆபிரகாமின் சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிறதான இஸ்மவேல், கர்த்தர் இஸ்மவேலை ஆஸ்வதித்தார். இன்னைக்கு கர்த்தர் உலகத்திற்கு அடிமையாய் இருந்த நம்மை நேற்று பார்த்தோம். அவருக்கு மனவாட்டியாய் மாற்றிக்கொண்டார். உலகத்தினுடைய ஒத்த வேஷங்களுக்கு தரித்து உலகத்தின் பாவங்களை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருந்த நம்மை, என்னை அவருக்கு மனவாட்டியாக, அவர் மணவாளன், நான் மனவாட்டி, கல்யாண விருந்திற்காக அவர் என்னை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க கர்த்தரோடு கூட இணைந்திருக்க போறீங்களா? அல்லது லோத்துவை போல அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் வான் பண்ணி still you just want to navigate from the Lord, just want to go back to the mountain, or just again you want to go back to Sodom and Gomorrah? இந்த உலகம் தான் சோதம் அண்ட் குமாரா. நினைச்சுக்காதீங்க சோதம் அண்ட் குமாராலாம் அந்த காலத்துல இருந்துச்சுன்னு சொல்லி, மெசபொட்டோமியா காலத்துல இருந்துச்சு, ஆபிரகாம் காலத்துல இருந்துச்சு, இப்போ இல்லைன்னு சொல்லி. The modern Sodom and Gomorrah we are living now. மூன்றாவது பாலினத்தை சொல்லி கொடுக்குறாங்க சில கண்ட்ரீஸ்ல. நீ மேலா இருந்தா நீ ஃபீமேலா மாறிக்கலான்றாங்க, நீ ஃபீமேலா இருந்தா மேலா மாறிக்கலான்னு சொல்றாங்க. அருவருப்பு நடந்து கொண்டிருக்கிறது. கேட்கக்கூடாத காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. 1 வயது பச்சை குழந்தைய ரேப் பண்றாங்க. 1 year பேபிய, அதுக்கு என்ன தெரியும்? 1 year பேபி. கர்த்தருடைய கோபத்தை தூண்டக்கூடிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஜென்சி, ஜெனரேஷன் Z. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜென்சி. How many of you has heard this word Gen Z? 2K kids எல்லாம் Gen Z ன்னு சொல்றாங்க. Hallelujah. Thank you Jesus. Mara handalosh. இந்த Gen Z ன்னு சொல்றது Z stands for the last alphabet. ஆல்பபெட்ல கடைசி தான் Z. Gen Z. This Gen Z stands for the last generation. Alphabet A B C D E F G இருக்கு. ஏன் they are quoting, why they are quoting as Gen Z? Because Gen Z is the last generation. கடைசி சந்ததி. இது எனக்கு யாருமே சொல்லல. Yesterday I was thinking why they are quoting as Gen Z? ஏன் Gen Z ன்னு சொல்றாங்க? புதுசா இந்த வார்த்தை எங்கிருந்தோ முளைச்சு வருது. இது வரைக்கும் சொல்லல, புதுசா முளைச்சு வருது சோசியல் மீடியால ஜென்சின்னு சொல்லி. இந்த ஜென்சியை தான் சத்துரு ஆட்டி படைச்சு கொண்டிருக்கான். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க ட்ரக்ஸுக்கு, சர்டைன் சின்ஸ்க்கு அடிமையா இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல லாஸ்ட் வீக் ஒரு 18 வயசு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு 3 பேர் டிஸ்ட்ராய் பண்ணி, அந்த 3 பேருக்கு எடுத்து, சின்ன பசங்க 18 வயசு 20 வயசு ஆண் பிள்ளைங்க எப்படி என்ன பண்றாங்க? why they are getting these thoughts? சோதமன் குமாராவுடைய காரியங்கள் இந்த ஜெனரேஷன் நடந்துட்டு இருக்கு. they are quoting as Gen Z. நான் நம்புறேன், I believe the Gen Z stands for the last generation. அழிவு வந்துட்டு இருக்கு, அழிவு வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கர்த்தருடைய வருகைக்காக எல்லாமே பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ரைட் ஹேண்டோடைய இந்த கார்னர்ல ஒரு சிப் பொருத்துவதற்கு நிறைய கண்ட்ரீஸ்ல ஓகே சொல்லியிருக்காங்க, பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன அரிசி சைஸ்ல சிப் பொருத்துறாங்க. நான் உங்களை பயம் பொறுத்ததுக்காக இதெல்லாம் சொல்லல. ஆனால் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நாட்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமானாய் வாழ்ந்தா உங்க பாதையில வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும், பயம் இருக்காது. ஆபிரகாமை போல இருப்பீங்க. இந்த வசனம் அதான் சொல்கிறது. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும்
அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். லேசா நோஷியாங் லேயாராஸ். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கேன் வி க்ளோஸ் அவர் ஐஸ்? பிரதர் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். கர்த்தருடைய கண்களை திறந்திருக்கிறார். நான் சோதம் குமாராவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. This world is set for judgment. This world is getting ready for the judgment. Zenzi என சொல்லி அழைக்கப்படுறாங்க. 90s கிட்ஸ்னாலாம் 90s கிட் வந்து 90sலாம் இந்த மாதிரி காரியம்லாம் இல்லை. God is speaking to you, my beloved brothers and sisters. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. ML, மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த AI சொல்ற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மெஷின் லேர்னிங் மூலமா அதை ட்ரெயின் பண்ணுவாங்க. Every AI is trained by machines. ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க டேட்டாவை ஃபீட் பண்ணுவாங்க. டேட்டாஸ் ஆர் ஃபீட். ராதா காலமாண்டோரோஷ். இன்னைக்கு உங்களுக்குள்ள டேட்டாஸ் ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. டேட்டாஸை ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாமே so that லோத்துவின் பிள்ளைகளை போல சோதம் குமாரனுடைய பாவங்கள் ரத்தத்துக்குள்ளே ஊறி போய்விடும். மா சாந்தோ லோபோ ஷியாராஷ். Let's close our eyes. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மாசோட்டோ போரோஷ். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நீதிமானை போல, நீதிமானுடைய வழியை போல பிரகாசிக்கிற பாதை இருக்கிறதா அல்லது இருளா இருக்கிறதா என்பதை எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. பாவத்தின் வழியாக, அக்கிரமத்தின் வழியாக சோதம் குமாரன் வழிகளை நாங்கள் வைத்திருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு விட்டு விடுகிறேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. சோதம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அக்கினி கந்தகத்திற்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களோடு பேசினதற்காய் நன்றி. வந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. கர்த்தரிடத்தில் பேசினார் என்று சொல்லி இருதயத்தை அர்ப்பணித்த ஒவ்வொரு வாலிபர்களுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக நன்றி. இந்த மெசேஜ் ஆஃப்லைன்ல கேட்க போவர்களுக்காய் நன்றி ஆண்டவரே. இருதயத்தை மாற்றும், தேவ சாயலில் எங்களை மாற்றும். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். Thank you for speaking. Thank you for giving us the deep secrets. Thank you for revealing the secrets to us. மறைபொருளை வெளிப்படுத்துவதற்காய் நன்றி. இந்த ஊழியத்தின் பெயர் ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசி. நீர் எங்களுக்கு ரெவலேஷன்ஸ் கொடுத்திருப்பதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்கு ரெவலேஷன்ஸ் கொடுத்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம். தேங்க்யூ லார்ட். வந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் மாற்ற போவதற்காக நன்றி. இன்றைக்கு லோத்துவை போல இல்ல, நாங்கள் ஆபிரகாமோடு, ஆகார் அடிமை பெண்ணா இருந்தாலும் ஆகார் ஒட்டி கொண்டாங்க ஆபிரகாமோடு கூட. ஆகார் ஆபிரகாமோடு கூட இருந்தாங்க. இன்னைக்கு நாங்களும் உம்மோடு கூட இருக்க உதவி செய்யுங்கப்பா. லோத்துவை போல பிரிந்து போகாதபடிக்கு உம்மோடு கூட இருக்க உதவி செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையில ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பரமண்டலத்துக்கு நல்ல பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்படப்படாதபடிக்கு தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கொஞ்சம் நேரம் அதிகமாகிவிட்டது, தயவாய் மன்னிக்கவும்.
காட் bless யூ. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சோதமை விட்டு பரம காணனுக்கு நேராக நாம் போவோம். கர்த்தரோடு இணைந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். காட் bless யூ. காட் bless யூ. காட் bless யூ.